சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒர்த்து. வீடியோவில் பாருங்களேன், இந்த ஏரியாலாம் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில். நான் லாங் ஷூட் எடுத்துருக்கேன் வீடியோ, அதனால் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. இது கிட்ட போனால் தான் நல்லா அந்த இது தெரியும். நம்ம வண்டியிலே போகிறதுனால அது அவ்வளோவா நமக்கு தெரியாது. ரொம்ப லாங்கில் இருக்குது இந்த ராக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்குங்க. கோயில் கட்டியிருப்பாங்கல்ல நம்ம ஊரில், பழைய பெரிய பெரிய கோயிலெலாம், அதுமாரி இயற்கையாகவே அது அப்படியே அமைப்பை பாருங்கள், அப்படியே யாரோ கட்டின மாதிரியே இருக்கும். ஆனால் அது இயற்கையாகவே வந்ததுங்க. இங்கே பாருங்கள், சப்போர்ட்டெல்லாம் சிங்கிள் சப்போர்ட்டில் அப்படியே ஹைட்டாக டவர் மாதிரி இருக்கும். அது கிட்டே போய் பார்த்தா பெருசாக இருக்குங்க, வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது. ரொம்ப லாங்லேருந்து எடுத்திருக்கேன்னா, வேறு கேமரா இருந்தால் செம்மையாக இருக்கும், ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், அந்த அவ்வளோ ஹைட்லேயும் செல்ஃபோன் டவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கொண்டு போனாங்க, எரெக்ஷன் ஒர்க் எப்படி பண்ணாங்கலாம் தெரில. பேக் சைடு என்ன அக்சஸ் இருக்கான்னு தெரில இந்த இதுக்கு மேலே இல்லை டாப்பில். அப்புறம் செம்மையாக போயிட்டுருக்கு, கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கப்புறம் தாங்க மெயினாக செம லொக்கேஷன்லாம் கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில். வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும் நீங்கள். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுனால ஹிந்திலையும் கமெண்ட்ரி கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வந்து ஹிந்தி வந்து பிகினர்ஸ் தாங்க, அதனால் கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. बहुत अच्छा है। अभी देखिए बिल्कुल लोकेशन है, अभी पाम ट्री है, बैक साइड बड़ा रॉक है, नेचुरली अच्छा है। अभी और आगे जाएगा ना पक्का लोकेशन है उधर, और बड़ा बिल्कुल लोकेशन आएगा। अभी देखिए, अभी राइट साइड लेफ्ट साइड में पक्का स्ट्रक्चर में आ रहे हुई नेचुरल रॉक, और आदमी बनाया गया उसे वो डीमा खराब हो रहा है, इसलिए वो बहुत अच्छा है। वो नेचुरली बिल्कुल है, नेचुरल रॉक है, अच्छा है। அந்தமாரி இதாங்க இருக்கும் அந்த பாம் ட்ரீ. பெருச்சம்பளம் மரம்லாம் பாருங்கள், தோட்டமாக அப்படி தான் வச்சுருப்பாங்க. இதை விட பெருசெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ ரோட்வேஸில் போகிறத மட்டும் நான் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னேன்ல, இதுமாரி இன்னமும் நிறைய பிளேஸ் இருக்குது, செம்மையாக இருக்கும். வீடியோ ஹைட் பண்ணாமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வண்டியை நிறுத்திட்டு இப்போ நான் வந்து விசிட்டர் பில்டிங்கில் போயிட்டு தேவையான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளார போவோம். இங்கே விசிட்டர் பில்டிங்கில் அவங்க நாட்டு சாக்லேட் வந்தாச்சு வச்சுருப்பாங்க. ஒரு ட்ரிங்க் ஒன்று நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அதே மாதிரி போயிட்டு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ராவல் எந்த டைமில் உள்ள மெயின் பிளேஸ் போகணும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி எல்லாம் டயர்டாக இருக்கும்.
எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போக வேண்டிய பிளேஸு போகணும். அதுதான் வெயிட்டிங். இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. ஓகே, பின்னாடி கீழே இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் கீழே கீழே இவ்வளோ வந்துட்டோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால எல்லாம் டயர்டாக இருக்காங்க. கொஞ்சம் இறங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் இந்த ஏரியா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்க இடத்துக்கு போகணும். பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் பிளான் பண்ண இடம் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. அதுல வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும். எல்லாம் மிடில் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ட்ராவல் பண்ணதுனால எல்லாம் டயர்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்குது. ரொம்ப பழமையான இடத்த பார்க்க வந்திருக்கோம். இந்த சான்ஸு கிடைக்கிறது பெரிய விஷயம். எங்களுக்கு கிடைச்ச லீவு நாளில் இதை வந்து பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஐடியா கிடச்சிருக்கு. சான்ஸு எல்லா ஏரியாவையும் சுற்றி பார்க்க வேண்டியது தான். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக இருக்கும். ஒரு ஏரியாவிலையும் பக்காவாக லைட் செட் பண்ணியிருப்பாங்க. நைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம மிடில் டைமில் வந்திருக்கோம். சம்மர் டேஸில் லஞ்ச் டைமில் வந்திருக்கிறதுனால இங்கே அதிகமாக ஒவ்வொரு செட்டப்பும் இருக்காது. நைட் டைமில் பார்க்கும்போது செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏரியாவே சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து அலுலா நாங்கள் பிளான் பண்ணியிருக்க இடம் வேறு லெவலில் இருக்கும். இடையில நாங்கள் அலுலா ரீச் பண்ணும் போதே பழமையான இடத்தையெல்லாம் காட்டினேன் உங்களுக்கு வீடியோவில். இது வந்து வேறு லெவலாக இருக்குங்க. ஹாலிவுட் படத்தில் உள்ள மலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. செம ஃபீலு. இது டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் வந்து ஒரு இப்போ வெயிலாக இருக்கிறதுனால யாரும் இங்கே வரலை. இப்போ இந்த டைமில் இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock அப்புறம் தான் வெளியிலேயே வருவாங்க வீட்டை விட்டு, சவுதி பீப்புள்ஸு. ஆனால் இங்கே நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா எனி டைமும் ஒரு சுற்றுலா தளத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கெல்லாம் சும்மா வெறிச்சோடி யாருமே இல்லாமல் இருக்குது. அதான் இது மாதிரி நம்ம கண்டினியூவாக நம்ம வீடியோ பண்ணலான்ட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுது. நீங்கள் கண்டினியூவாக லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்பரான வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பில்டிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். வாங்க உள்ளார போகலாம். பாருங்கள், விசிட்டர் பில்டிங் உள்ளார வந்தோம். எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட் புக் பண்ணோம். அதுக்காக வந்தோம். உள்ளார வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், சாக்லேட் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கவர் இருக்குது பாருங்கள். அது கீழே QR கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு சார் சாக்லேட்டு. எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துட்டேன். வெயிட் பண்ணியாச்சுங்க. உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். லேடிஸ்லாம் இருக்கிறதுனால வீடியோ எடுக்கக்கூடாது. நாங்கள் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டோம். டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணியாச்சு உள்ளார விசிட் போகிறதுக்கு. இதுக்கப்புறம் போயிட்டு போக வேண்டிய இடத்த போய் பார்க்க வேண்டியதுதான்.
இங்கே வந்து புது இடங்க வந்து என்னென்னா நிறைய ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க. அது நம்ம வந்து இதில் பேசும்போது வீடியோவில் சத்தமாக பேசினா அவங்கள தான் எதுவும் கண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை பிடிச்சி ஜெயிலில் கீழே போட்டுருவாங்க. நிறைய ஃபைன்லாம் போடுவாங்களாம். அதனால் சரி நான் ரொம்ப மெதுவாக பேசினேன். அதனால் இந்த கிளிப்பில் வீடியோவில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு லொக்கேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டுருக்கோம். இந்த விஸ்டர் பில்டிங்குள்ளேயுமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா லேடிஸ்லாம் இருக்காங்கல்ல. நம்ம வீடியோ எடுக்க தெரிஞ்சால் மொபைலே போடுவாங்க. சம்டைம் ரொம்ப ஓவராக அவங்க இது பண்ணாங்கன்னா நம்மளை வந்து ஜெயிலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்க சவுதியை பொறுத்த வரைக்கும். ఇప్పుడే మనుషులు వస్తారు. ఈ చూడు మస్తు ఉంది, చూడు మధ్యలో పిల్లర్, న్యాచురల్ ఫార్మేషన్ రోడ్ సూపర్ ఉంది. వచ్చినప్పుడు దానిలో ఒక ఫోటో తీసుకుంటాం. డిఫరెంట్ అన్నమాట. కనపడతా இங்கே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இயற்கையாக வேறு லெவலில் இருக்குங்க. மணல் மேலே இந்த ராக்கு, சரி மணல் மேலே இல்லை, அது இந்த மணல் நிறைஞ்ச ஏரியாவில் அந்த ராக்கு இருக்குது. சூப்பராக பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் இதில் இறங்கி நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இறங்கி உங்களுக்கு மணல் தெரிஞ்சு வேறு லெவலில் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, செம்ம அழகாக இருக்குது. இல்லை நம்ம இப்படியே இறங்கிக்கலாம், அப்புறம் வண்டி போய் மாட்டிக்கிச்சுன்னா அது வேறு. देखो उधर रोड है, बस इधर ही रोको. காலே மாட்டுது. செம்மையாக இருக்குங்க அழகா. நல்ல கேமரா இருந்தால் க்ளோஸாக சூப்பராக எடுக்கலாம். மொபைல் கேமரா என்ன தான் இருந்தாலும் டல்லாக தான் இருக்கும். பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இங்கே வெள்ளையாக தெரியுது, ஃபுல்லாக மணலுங்க. சவுதி உள்ளார இது மாதிரி நிறைய மலை பிரதேசம் தாங்க. உள்ளார ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, ஃபார்ம் ட்ரீ. நல்லா கார சிப்ஸு சாப்பிட்டது கிருமுருங்குது. மணல் எப்படி இருக்கு பாருங்க, மணலோட கரை செம்மையாக இருக்குது. மொபைல் கேமராவில் எவ்வளோ விசிபிள் தெரியுதுன்னு தெரில. பட் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மணல், அதுக்கு மேலே மலை. இன்னும் ரொம்ப தூரம் உள்ளார போகலாங்க. நடந்து போயிட்டுலாம் ரிட்டன் வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லை, அவ்வளோ தொலைவு. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
இயற்கையாக உருவான அந்த மலை பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குங்க. என்னமோ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஆள் வச்சு கட்டின மாதிரி இந்த மலையெல்லாம் ஆள் வச்சு கட்டின மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதுங்க. மேன் பவர் ஒர்க் பண்ண மாதிரி டிசைனாக எல்லாம் இயற்கையாக அப்படியே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அறிவு ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் மணல், அதுக்கு மேலே மலை. న్యాచురల్ ఫార్మేషన్ ఏమో ఇన్స్క్రిప్షన్స్ లాగా ఉంది. See this one looks like some inscription in the rock. Yeah. Here also. Small. That is rocky language. It's like during time like cavity formation where we What is this? Honeycomb cavity.